வணக்கம். தமிழ் பிளஸ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேகிவளை தேசிய மிருக காட்சி சாலையிலிருந்து 32 புறாக்கள் திருட்டு. நீச்சல் குளத்தில் மூழ்கி பாடசாலை மாணவன் உயிரிழப்பு. தையிட்டி திசவிகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம். பிரான்ஸ் பிரதமர் திடீர் ராஜினாமா. இனி விரிவான செய்திகள். நீச்சல் குளத்தில் விழுந்து கிரிக்கெட் பந்தை எடுக்கச் சென்ற பாடசாலை மாணவன் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவர் பாடசாலை மைதானத்தில் ஏனைய மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது அதே பாடசாலையின் நீச்சல் குளத்தில் கிரிக்கெட் பந்து விழுந்த நிலையில் அதை எடுக்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. திக்வெல்ல விஜித் மகா வித்தியாலயத்தில் 12ஆம் வகுப்பில் கல்வி கற்று வந்த 17 வயதான பாடசாலை மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் பதிகம வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து திக்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேகிவளை தேசிய மிருக காட்சி சாலையிலிருந்து 32 புறாக்கள் திருடப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேகிவளை போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அதன் பிரதிபலிப்பாளர் ஹேமந்த சமரசேகர தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை அதிகாலை இந்த பறவைகள் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பறவைகள் வைக்கப்பட்டிருந்த கூண்டை உடைத்து புறாக்கள் திருடப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழக்கு பொருட்களாக தேகிவளை மிருக காட்சி சாலையில் புறாக்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கையாக மிருக காட்சி சாலையில் பறவைகள் வைக்கப்பட்டிருந்த பிரிவின் பொறுப்பதிகாரியை இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதிபலிப்பாளர் ஹேமந்த சமரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த திருட்டில் ஈடுபட்ட நபர் அல்லது திருடப்பட்ட புறாக்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று தேகிவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் குறித்து தேகிவளை போலீசாரும் விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரையில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக 4500க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை 4626 முறைப்பாடுகள் தங்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த காலகட்டத்தில் 85 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு 58 பேர் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் என்பதோடு அவர்களின் எண்ணிக்கை 19 ஆகும். கைது செய்யப்பட்டவர்களில் 8 போலீஸ் சார்ஜன்ட்கள், 5 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் 3 உப போலீஸ் பரிசோதகர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திசவிகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டு கைகளில் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெமட்டகுட ரயில் நிலையத்திற்கு பின்னால் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டிலிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி T56 ரக துப்பாக்கிக்கான ஒரு மேகசின் மற்றும் 2 நேரடி T56 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கிடைத்த ரகசிய தகவலின்படி ரயில் நிலையத்திற்கு பின்னால் உள்ள கைவிடப்பட்ட வீட்டில் சோதனை நடத்திய போது அரிசி விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பையில் சுற்றப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் வீட்டை சோதனை செய்த போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி T56 ரக துப்பாக்கிக்கான ஒரு மேகசின் மற்றும் 2 நேரடி T57 தோட்டாக்கள் உள்ளே காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிகளை யாராவது இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் அருகில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு 24 மணி நேர மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கையொன்றை விடுத்து இதனை அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி பதுளை மாவட்டத்தின் ஹாலியல, எல்ல, பதுளை மற்றும் பசறை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகள், குருநாகல் மாவட்டத்தின் நாரமில்ல, மாத்தளை மாவட்டத்தின் உப்பளை மற்றும் ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு முன் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, மொனராகலை மாவட்டத்தின் படல்குமுறு மற்றும் பிபிலை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. மண்சரிவு முன்னெச்சரிக்கை காலப்பகுதியில் நிலத்தில் வெடிப்பு உருவாகுதல், ஆழமாகும் வெடிப்புகள், தரை உள்ளிறக்கங்கள், நிலத்தில் இருந்து திடீரென நீரூற்றுகள் ஏற்படுதல் உள்ளிட்ட அறிகுறிகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
எனவே மண்சரிவு ஏற்படும் அபாயம் கொண்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகர்னு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரென்கோய்ஸ் பெய்ருவின் முந்தைய அரசாங்கம் சரிந்த பிறகு லெகர்னோ பிரதமரான 26 நாட்களுக்குள் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் செபஸ்டியன் லெகர்னோ 1 மணி நேரம் சந்தித்த பின்னர் எலிசி அரண்மனையில் வைத்து இதனை அறிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்கர்கள் மற்றும் ஜப்பானியர்கள் என 3 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேரி இ பிரான்கோ, பிரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஷிமோன் சகாகுச்சி ஆகியோர் இந்த பரிசை பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் நடந்த விழாவில் திங்கட்கிழமையன்று நோபல் குழு அறிவித்துள்ளது. பரிசு பெற்றவர்களின் சோதனை மூலம் ஒழுங்குமுறை செல்களை அடையாளம் கண்டனர் என்றும் அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பாதுகாப்பு காவலர்களைப் போல செயல்படுகின்றன மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்கள் நம் சொந்த உடலை தாக்குவதை தடுக்கின்றன என சில புதிய விடயங்கள் உலகிற்கு தெரிவித்துள்ளனர். இதோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.